நான் என் லைஃப்பில் நான் ஒரு பெரிய டிசிஷன் எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். எப்படின்னா, ஒரு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் எல்லோரும் நான் வேலைக்கு போகணுன்னு எதிர்பார்க்கும்போது நான் திரும்பி படிக்க போகிறேன். இன்னொரு மாஸ்டர்ஸ் போட போகிறேன். எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டை தேடி போக போகிறேன்ட்டு டிசிஷன் எடுத்திருக்கேன். அதுவும் சென்னையை விட்டுட்டு, ஒரு சென்னை பையனாக இருந்துட்டு, சென்னையை தாண்டி வேறு எங்கேயும் போகாமல் இருந்துட்டு, இப்போ சென்னையை விட்டு நான் பாண்டிச்சேரி போகிறேன். ஸோ நான் போகிறதுக்கு முன்னாடி என் ஜேர்னியை கம்ஃபர்ட் பண்ணணுன்ட்டு என் ஃப்ரெண்டு எனக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கான். ஸோ ஐ லைக் டு ரீட் தட். உங்கள் எல்லாருக்கும் படித்து காட்டணும்னு விரும்புகிறேன். இதுவும் ஒரு தமிழ் போயம் தான். போட்டிக்கு செல்லும் அறையை கேட்டு ஆரம்பித்தது என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அதற்கப்புறமாக எல்லா போட்டிகளிலும் ஒன்றாய் கலந்துப்போம் என்று. வெற்றிகளை விட தோல்விகளை தான் அதிகம் சந்தித்திருக்கிறது நம் நட்பு. அதனால்தான் என்னவோ ரயிலேறி செல்லும் தண்டவாளங்களைப் போல அடுத்த தோல்வியை காண ஆசையாய் காத்திருக்கிறோம். முளைப்பாலை தேடும் குழந்தையைப் போல கலையை தேடி திரியும் குழந்தை நீ. உன் கடந்து வந்த இன்னல்களே உன் பாதைகள். உன் வழிகளே அதில் உன் வெளிச்சம். நீ நீயாக இரு, அதுவே நீ உனக்கு செய்யும் பெரிய உதவி. கடல் நண்டுகள் நாம். அவ்வளவு எளிதாக கடல் அலைகளில் அகப்பட்டு கடலுக்குள் சென்றுவிட முடியாது. கரைகளை அடையாமல் நண்டுகள் ஓய்வதில்லை. கலைஞனாகாமல் நம் நட்பும் ஓய்வதில்லை. ஸோ இது யார் எழுதியிருக்கான்னு பார்த்தோன்னா அரவிந்த், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ இவனை பற்றி என்ன சொல்லணும்னா, இஸ் மை இன்ஸ்பிரேஷன். ஸோ இக்னைட்டர், கேட்டலிஸ்ட். அவன் ரொம்ப நாள் கழிச்சு எழுதியிருக்கான், எனக்காக எழுதியிருக்கான். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் செம்ம கான்ட்ராவியாக இருக்கு. மூல கோளாறு உள்ளவன் லூசு பயலா.